அகாடமி அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ஆர்டிகல்ஸ் உடைய எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 71 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, இட் இஸ் டைம் ஃபார் டின்னர் அப்படின்னு சொன்னா கரெக்ட் மக்களே. ஆனா இட் இஸ் டைம் ஃபார் த டின்னர் அப்படின்னு சொன்னா தப்பு. அதே மாதிரி ஐ டிடன்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னா கரெக்ட். ஆனா ஐ டிடன்ட் ஹாவ் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னா தப்பு மக்களே. டிட் யூ ஹாவ் லஞ்ச் அப்படின்னு கேட்டா கரெக்ட். டிட் யூ ஹாவ் த லஞ்ச் அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன் இப்படி அப்படின்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இப்படியெல்லாம் வரும்போது நம்ம முன்னாடிலாம் தா போட்டு எழுதுனா தப்பு. ஆனா தா போட்டு சில இடத்துல வரும். அது என்னன்றத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இங்க பாருங்க, த டின்னர் வி ஹாவ் எஸ்டர்டே வாஸ் வெரி நைஸ். இங்க த டின்னர்னு சொல்லியிருக்கோம், ஆனா சென்டென்ஸ் கரெக்ட் தான். ஏன்னா எந்த டின்னர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம், நேற்று சாப்பிட்டோம்ல அந்த டின்னர் தான் அப்படின்னு எந்த டின்னருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால த டின்னர்னு சொல்லும்போது கரெக்ட். அதே மாதிரி த லஞ்ச் இன் தட் ரெஸ்டாரண்ட் வாஸ் டெலிஷியஸ். எந்த லஞ்சு? அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாப்பிட்டோமே அந்த லஞ்சு, அந்த ரெஸ்டாரண்டா இருக்கு அந்த லஞ்சு. ஓகே, அப்ப எந்த லஞ்சுன்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் த லஞ்ச் அப்படிங்கிறது கரெக்ட். அதே மாதிரி த டின்னர் இஸ் ரெடிங்கிறது கரெக்ட் தான், டின்னர் இஸ் ரெடிங்கிறது கரெக்ட் தான். குழப்பமா இருக்கே, வரேன். பொதுவா சொல்லும் போது டின்னர் இஸ் ரெடின்னு சொல்லலாம் மக்களே, சரிங்களா? த டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டின்னர்னு அந்த இப்போ டின்னர் இஸ் ரெடி, த டின்னர் இஸ் ரெடி முன்னாடி பின்னாடி பாருங்க. அந்த டின்னர் எந்த டின்னர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. இந்த இடத்துல த டின்னர்னையும் நேற்று சாப்பிட்ட டின்னர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கான்டெக்ஸ்ட பொறுத்து தான், சரிங்களா? இந்த இந்த இடம் மட்டும் நல்லா குழப்பம். இன்னொரு தடவை தெளிவா உள்வாங்கிக்காங்க. எந்த டின்னர்னு மென்ஷன் பண்ணியிருந்தா த டின்னர் போட்டுக்கலாம், சரிங்களா? ஆனா பொதுவா சொன்னா டின்னர் இஸ் ரெடின்னு தான் சொல்லணும். பொதுவா சொல்றதுல த டின்னர் இஸ் ரெடின்னு போட்டுதான் தப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு நம்ம he goes to school on foot, he goes to the school on foot இந்த ரெண்டுல எது கரெக்ட்ன்றத பத்தி பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, காத்துக்கிட்டு இருங்க. தேங்க்யூ.